காந்தாரா திரைப்படம் கன்னட சினிமாவை திருப்பி பார்க்க வச்சுது. கேஜிஎஃப் திரைப்படமும் கூட கன்னட சினிமாவை திரும்பி பார்க்க வச்சுது. நல்ல வசூலும் கூட. காந்தாரா திரைப்படத்துல மலைவாழ் மக்களின் நிலங்களை அவர் எப்படி மீட்டெடுக்கிறார் அப்படின்ற கதையா இருந்துச்சு. பயங்கர விறுவிறுப்பா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்துல இப்போ மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம், மிளகு அங்க என்னென்ன விளையுது, அது எப்படி அவங்கள ஏமாத்துறாங்க அப்படின்றத காட்டியிருக்கிறாரு ரிஷப் ஷெட்டி. தீண்டாமை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு. பிரம்மாண்டமா இந்த திரைப்படத்தை அவர் எடுத்திருக்கிறார். இது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸா நிஜமான சினிமா அப்படின்றத கணிக்க முடியாத இந்த சினிமா இருக்கு. இட்லி கடைக்கு அதிக தியேட்டர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த படத்துக்கு அதிக தியேட்டர் இல்லை. இப்போ இட்லி கடையை காந்தாரா சாப்டர் 1 கண்டிப்பா சாப்பிட்டுடும் அப்படின்றது பிரம்மாண்டத்திலே தெரியுது.